ஹே கைஸ், எங்கடா இன்ட்ரோ எதுவுமே இல்லாமல் நீ பாட்டுக்கு நெதருக்குள்ளே உட்காந்துட்டீங்களா? வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்ட்ரோ எல்லாமே எடுத்துகிட்டு நெதரில் இவ்வளோ வேலையை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டேன். அது பார்த்தீங்கன்னா நெதர் ஃபோர்ட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டுருக்குறோம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்துட்டேன். சரி ரெக்கார்டில் தான் இருக்குன்னு பார்த்தா ரெக்கார்ட் ஆன் பண்ணவே இல்லை கடைசியில். அப்புறமேட்டு சரி இப்போ தான் ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கோச்சுக்காதீங்க கைஸ், தயவு செஞ்சு அனைவரும் எம்மை மன்னித்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெதர் ஃபோர்ட்ரஸ்க்கு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயாமே இருக்குது. இந்த பயமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பேம் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதோ இந்த மாதிரி போட்டு தான் போகணும். ஏன்னா அவன் துப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடமே உடஞ்சிரும். இப்போ நமக்கு பறந்து கீழே விழுந்துருவோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பல முறை செத்துக்கிறேன். பல முறை கீழே விழுந்து எழுந்து வந்துக்கிறேன். அதெல்லாம் வீடியோவில் காட்டலான்னு நினச்சேன், பார்த்தா வீடியோவே ரெக்கார்ட் ஆகாமட்டுருச்சு. மனசங்கட்டத்தை உண்டாக்கி விட்டது வீடியோ. சரி ஓகே விடுங்க, இதுக்கு மேலே இன்னும் போகணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பாருங்கள். இன்னும் பார்த்தீங்களா அதோ இதுதான். இந்த மாதிரி தான் பல டைம் இதோடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 டைம் செத்துருப்பேன். இன்னும் வீடியோ முடிகிறக்குள்ளே இன்னும் பல டைம்ஸ் ஆவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெதர் ஃபோர்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெதருக்கு போக போகிறோம். பிளேசரோடும் நெதர் வாட்டர் எடுக்க போகிறோம். பிளேசர் கூட ஈஸியாக எடுத்துடலாம். பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அதை அடிச்சு வந்துடலாம். அந்த நெதர் வாட்டர் எடுக்கிறது தான் கஷ்டமே. அது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், அது கீழே இருக்கும். அந்த ஸ்டெப்ஸை கண்டுபிடிக்கணும், அதுதான் இங்கே விஷயமே. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ஸ்கெல்டன் வேறு அங்கே இருப்பானுங்க. இருக்கிற ஸ்கெல்டன் மோசமான ஸ்கெல்டன் அவனுக்கு தான். அவனும் கூட சண்டை போடணும். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு. நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்து திருப்பி நேராக போகணும். வாங்க அப்படியே பாருங்கள் நீங்களே அப்படியே உட்காந்து பாருங்கள். இதுல நேராக போகிறேன்னா நேராக இன்னும் போகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. அதில் ஆல்ரெடி இருட்டாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருட்டாக தான் தெரிகிறது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்ச் வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் திரும்பிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நேராக போகும், கீழே இறங்கும், திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நேராக போகும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக போனோம்னா இப்போ வந்து நம்ம செத்த இடத்துக்கு வந்துவிடலாம். அந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸ் தெரியுது பார்த்தீங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம செத்துருவோம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அதுதான் ஓப்பன் ஸ்பேஸு. நேராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் உடஞ்சி கீழே விழுந்துருக்குது. இந்த பையன் பார்த்த வேலைனால இந்த இடம் மட்டும் உடஞ்சி கீழே விழுந்துருக்குது. என்னடா டேய் தம்பி, இந்த இடத்துல இவன் தாங்க சல்லையே. இன்னொன்று இருக்கும், மேக்மா க்யூப்னு நினைக்கிறேன் அது பேர். ஸ்லைம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஏதோ கீழே இருக்குல்ல, அதுதான் ஸ்லைம் மாதிரியே இருக்கும். குதிச்சுட்டே வரும், அடித்து அது தள்ளி விட்ருவோம். ஸ்லைம் கூட அவ்வளோ இது பண்ணாது. இது பார்த்தீங்கன்னா அடித்து போய் தள்ளி விட்ருவோம். இந்த பயோமீல் தான் இது எல்லாமே ஸ்பேன் ஆகும். கெஸ்ட் எல்லா இடத்துலையுமே ஸ்பேன் ஆகும் மேக்ஸிமம். ஆனால் இந்த மேக்மா க்யூபுங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த இடத்துல மட்டும்தான் ஸ்பேன் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பிகாஸ் இங்கே மேக்ஸிமம் எதுவும் ஆகாது. ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இடத்துல மட்டும் வந்து உங்களுக்கு கட் பண்ணாமல் அப்படியே காமிக்கிறேன். இடையில டார்ச் வேறு முடிஞ்சு போச்சு, அப்புறம் பிளாக் வேறு முடிஞ்சு போச்சு. சரி ரெண்டுமே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போதைக்கு டார்ச் செஞ்சுக்கலாம். ஓகே, ஸ்டிக் இருக்குது, கோல் இருக்குது, 2 வச்சு டார்ச் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெதர் கண்டுபிடிக்கிறோன்னா, நைட் விஷன் போர்ஷன் எடுக்கிறோம். பிளேசரோட நெதர் வாட்டர் எடுக்கிறோம், நைட் விஷன் போர்ஷன் ரெடி பண்ணுறோம். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கேவுக்குள்ளே என்ட்ரு ஆகும். மொத்த கேவ் வந்து பார்த்தோன்னா சூறையாட போகிறோம். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நெதர் ஃபோர்ட்ரஸ் கண்டுபிடிச்சி நெதருக்கு போயிட்டுருக்கிறேன். அது வேறு ஒரு விஷயமும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெதருக்குள்ளே வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெதர் ஃபோர்ட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோ அங்கே தான் இருக்குது ஃபோர்ட்ரஸ்ஸு. நான் போட்டு அப்படியே இது வரையும் வந்துருக்கிறேன் பாருங்கள். அங்கேருந்து இது வரையும் அப்படியே பிளாக் போட்டுகிட்டே ஒன் பை ஒன்னாக பிளாக் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன். சுற்றி கவர் பண்ணல, ஏன்னா பிளாக் வேறு கம்மியாக இருந்ததா. சரி சுற்றி கவர் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது.
அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டேன். இப்போ திருப்பி பிளாக் முடிஞ்சதுனால ஓவர் வேர்ல்டுக்கு போய் பிளாக் எடுக்கலான்னு போகும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி இந்த ரூஃப் சும்மா தானே போட்டிருக்கோம், இந்த ரூஃபில் இருக்கிற பிளாக் எல்லாமே எடுத்துடலாம் அப்படின்ட்டு நானும் இந்த ரூஃபை மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளாக்ஸ் கிட்டே இருந்தால் போதும் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளாக்ஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக மைன் பண்ணுவோம். ரொம்ப அப்படியே உள்ளே போயிட வேண்டாம். ஏன்னா அந்த சைடில் உள்ளே போனால் திடீர்னு கெஸ்ட்டு இது வந்துட்டானா, கோஸ்ட் ஏதோ ஒன்று, அவன் பேர் வேறு ஸ்ட்ரைட்டாக வரல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது வந்துட்டானா செலுப்பாயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு இங்கே இருக்கிறது அப்படியே மைன் பண்ணி எடுத்து ஓகே மைன் பண்ண வேண்டியதான். ஓகே மைன் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் மைன் பண்ணிக்கலாம். ஓகே இப்போதைக்கு இதே போதுமானதான் நினைக்கிறேன். இல்லைங்க மைன் பண்ணுவோம், அந்த இடம் வர வரைக்குமே மைன் பண்ணுவோம். ஏன்னா அங்கே வரையும் பிரச்சனை இருக்காது. ஓகே போடலாம். என்னடா எங்கள் கீழே எதுவும் இல்லை, என்ன எதுவுமே பிக்கப் ஆகலை, இன்வென்ட்ரியில் எதுவுமே இல்லை. என்னடா ஐயோ ஏன் எதுவுமே பிக்கப் இப்போ என்னடா இந்த பிளாக் உடையவே மாட்டேங்குது, உடஞ்சி அப்படியே காணாமல் போகுது. நம்ம காபிள் ஸ்டோனை கையில் மைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ இது தெரியாமல் இவ்வளோ நேரம். ஸோ ப்ளீஸ் அப்புறமேட்டு நான் ஓவர் வேர்ல்டுக்கு வந்து டேரெக்டாக மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்கிட்ட நெதர் ராக்கும் முடிஞ்சு போச்சு. அங்கேயே அவ்வளோ நேரம் செலவாயிடுச்சு. மண்டப்ப சைடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட் மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா காட்டினா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு விட்டேன். ஒரு 2 ஸ்டாக் இருந்தால் போதும். ஓகே 2 ஸ்டாக் வந்திருக்கும், நந்தருக்கு போயிடலாம். ஓகே கைஸ் நெதருக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட ஆரம்பிச்சிடலாம். ஒன் பை ஒன்னாக மறுபடியும் அப்படியே நேராக கடைசிக்கு போகணும். எங்காவது எக்கு தப்பாக கை தவறி செகண்ட் பார்ட்லேயோ தேர்ட் பார்ட்லேயோ நினைக்கிறேன், செகண்ட் பார்ட்டில் தான் இந்த மாதிரி கை தவறி மேலே கீழே விழுந்துருப்பேன். இப்போ அந்த மாதிரி விழுந்தேன், ஜோலி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இது லாவா. அங்கே கூட லூட்டு கூட திருப்பி போய் எடுத்துக்கலாம். கீழே விழுந்து லூட்டை எடுக்கவே முடியாது, அவ்வளோதான். அது பஸ்பமாகி விடும் லாவாவில் விழுந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வந்து பார்த்தீங்கன்னா போகணும். இந்த நேரத்தை எப்போனாலும் மேலேருந்து துப்பினான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட் சைடில் கீழே விழுந்துருவேன், இல்லைனா ரைட் சைடில் கீழே விழுந்துருவேன். கீழே பிளாக்கு எதுவுமே இல்லை. நம்ம வேர்ல்டில் தண்ணிக்கிற மாதிரி இங்கே லாவா தான் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. விழுந்து அப்படியே அவ்வளோதான் பொறிஞ்சு அப்படியே ஜோதியிலே எங்கேயுமே ஜோதிகாவாக மாறிடுவேன் நான். இவங்க வேண்டாம் அடி இங்கே ஆஹா இவன் பாருங்க ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தேன், இவனோட வாய்ஸ் மாதிரி இருந்ததுன்னு பார்த்தா பையன் இந்த சைடில் இருக்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் போட்டு நம்ம கவர் பண்ணிப்போம் இந்த சைடில் மட்டும். ஏன்னா இங்கே தான் இருக்கிறான், அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயே போட்டு கவர் பண்ணிப்போம். எக்ஸ்ட்ரா எதுவும் போட தேவையில்லை. இப்போதைக்கு இந்த பிளாக்கே வந்து பார்த்தீங்கன்னா போதுமானதான் தான் நினைக்கிறேன். பட் இதே மாதிரி போயிட்டு இருந்தால் பத்தாது தான் நினைக்கிறேன். நம்ம மேலே போகிறது கீழே போகிறது மாதிரி போயிட்டு இருந்தால் பத்தாது. இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிளாக் கிட்ட தான் இருக்குது. நானா நீ இந்த சைட்லேயே நான் அந்த சைடில் போக இந்த சைடில் வந்துகிட்டே இருக்கிறான். டே தம்பி விளையாண்டுருக்காதரா, இந்த பிளாக் கம்மியாக தானே இருக்குது வயசுலனா. நம்ம நேராக போயிட்டு அந்த ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, எங்கே 2 சைடில் ஸ்பெம் ஆகிட்டானுங்க. ரைட்டு சரி சோழியை முடிச்சிருவானுங்க எனக்கு தெரிஞ்சு. பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடலாம். அங்கே நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நேராக போனால் அதோ அந்த இடத்துல சுற்றி கவர் பண்ணிக்கிறேன்னா ஐயோ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் லெஃப்ட்டில் விழுந்திருப்பேன். இந்த மாதிரி தான் லெஃப்ட்டில் விழுந்துட்டோம்னா சரி லெஃப்ட்டு இல்லை ரைட்டு, சாரி ஒரு கன்ஃபியூஷன் ஆகிவிட்டது. ரைட் சைடில் விழுந்திருப்பேன். விழுந்தேன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பஸ்மமாக்கிடுவேன். ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு தேவையான நமக்கு யூஸ் ஆகிற இப்போ ஒரு ஸ்டாக்கு டேர்ட்டு அப்புறம் கொஞ்சம் இது அது வந்து பார்த்தீங்கன்னா இவன் பாருங்க, இவன் தாங்க அது அந்த இதன் பேர் என்ன மேக்மா க்யூப். மேக்மா க்யூப் இவன் தான் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்ருவான்னு சொன்னது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், ஐயோ என்ன சொல்லிட்டு அதை மறந்துட்டேன். ஓகே நான் மறந்து அங்கிட்டு போயிட்டேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு டேட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு டார்ச் எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடலாம். திருப்பி நான் செத்தான்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா போயிடும், அங்கேயே எரிஞ்சு போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபுட்டு அப்புறம் டார்ச்சு அப்புறம் கொஞ்சோண்டு டேட்டு எல்லாத்தையும் இங்கே ஆஹா இவனுங்க பாருங்க இந்த இடத்துலேயே ஸ்பாம் ஆகிட்டானுங்கடா. ரைட்டு சரிதான், இங்கெல்லாம் ஸ்பாம் ஆனாங்கன்னா சீனாயிருமே. கரெக்டாக இங்கே ஸ்பாம் ஆனுங்க, ஒரு அடி அடிப்பானுங்க, பின்னாடி போய் அப்படியே நான் விழுந்து விடுவேன், அவ்வளோதான். நான் நடக்கிறத பார்த்தாலே விழுந்துரும் நடக்குங்க. சரி தம்பி நீ என்னடா பண்ணுற, சரி ஒருத்தனாக்க ரொம்ப கீழே போடா. இங்கே எங்கடா வர, ஐயோ எங்கே தான் வரான். ஆஹா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லை நம்மக்கிட்ட நேராக பையன் வரான். ஐயோ நான் கூட நம்மளை வந்து போட்டு தாக்கிடுவான் அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு அப்படியே நேராக 1 பை 1 வேகமாக பிளாக் போட ஆரம்பிச்சிடலாம்.
அதனால் நம்மகிட்ட இப்போ அவ்வளோவா எதுவும் இல்லை, அதனால் பயப்பட தேவையில்லை. அப்படி சப்போஸ் நம்ம செத்துட்டாலும் நிறைய பிளாக் போட்டு செத்துருப்போம்ல, திருப்பி அந்த பிளாக் கிட்ட திருப்பி போட்டுடலாம். அதனால் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. பாருங்கள் லெஃப்ட் சைடில் மேலேருந்து லாவா கொட்டுது, அப்படியே அருவி மாதிரி கொட்டிகிட்டு இருக்குது. எவ்வளோ கத்துற மாதிரி இருக்குது, தலைக்கு மேலே எவ்வளோ கத்துறான்னா. ஐயோ பார்த்தீங்களா, எனக்கு முன்னாடியே ஒருத்தர் ஸ்பாம் ஆகுறான். இவன் தானே? இல்லைங்க, 2 பேர் கத்துற மாதிரி எனக்கு சவுண்டு கேட்குது. எங்கேருந்துடா கத்துற? ஏன் ஆளே காணோம். அங்கிட்ட ஒரு தைக்கிறான். டேய் எங்கேருந்துடா வருது? ஓ, நீ மேலேருந்து இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தியா? நான் கூட பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்டு இருந்தான். தலைவன் மேலேருந்து கத்திட்டு இருக்கிறான். கரெக்டாக அங்கேருந்து எனக்கு துப்புறான். நல்ல வேலை என் மேலே படலை. ஐயோ கைஸ், எல்லா இடத்தையும் ஸ்பாம் ஆகிட்டே இருக்கிறானுங்க இவனுங்க. படப்படம் வந்து நம்ம போட நினச்சிடலாம். கெட்ட நம்ம நெதர் ஃபோட்டோஸ் வரையுமே போட்டுட்டு செத்துட்டா கூட நமக்கு கவலை இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சரி வந்ததுக்கு போட்டாச்சு அவ்வளோ அப்படின்னு விட்டுரு. ஆஹா வந்துட்டேன்னா வந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ அங்கே பார்த்தீங்களா வெதர் ஸ்கெல்டன் நடிச்சு தான் நான் செத்துக்கிறேன். அப்போனா என்ன அர்த்தம்? நெதர் ஃபோட்டோஸ்க்கு வந்தாச்சு. இப்போதைக்கு நெதரில் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா நெதருக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறோம். அடுத்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெதர் ஃபோட்டோஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த எபிசோடில் வந்து பார்த்தோன்னா நமக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கணும். இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு 32 அயன் வச்சுக்கிறேன். 37 இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான செஞ்சுக்கலாம். எப்படி ஒரு அயன் ஃபுல் செட் ஆர்மரு, அப்புறம் அயன் பிக்காக்ஸு, அயன் ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்குவாட் செஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல அயன் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா 37 தான் இருக்குது. ஆர்மர் செஞ்சாலும் எவ்வளோ போகுதுன்னு தெரில. எவன்டா அடிக்கிறீங்க? ஐயோ சிவனை அடிக்கிறான். ஆஹா தம்பி நீயாப்பா ஸ்பைடர்மேன், என்ன பண்ணுறீங்க? சாவு எங்கடா? சாக மாட்டேங்கிறா? ஐயோ என்னையை கொண்டு போய் மாட்டேங்க நீ. டேய் செத்துறோடா ஐயோ தள்ளி விட்றாதா. பின்னாடி கேவ் இருக்குடா தங்கம். டே அஞ்சரை போடா சாமி. டே எப்பா ஐயோ டேய் சிவன் நம்மள தள்ளி விட்டுருப்பான். கொஞ்சம் இல்லைண்ணா பின்னாடி வரை கேவு. அப்புறம் அவ்வளோதான் ஆயோ தான். இப்போதைக்கு அயன் எடுத்தாச்சா? இப்போ ஆர்மரு, ஹெல்மெட்டு, செஸ்ட் பிளேட்டு, பூட்ஸு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெகின்ஸ்னு நினைக்கிறேன். ஆமாம் அது தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி பவு செய்யலான்னு பார்த்தா பவுக்கு நம்மகிட்ட ஸ்டிங்கு ஒன்று தான் இருக்குது. இது வச்சு எங்கே செய்ய? அப்போ பவுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து வேறு பவு செய்கிறதுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. அவங்க கேட்குறதுக்கு வந்து நம்மக்கிட்ட இல்லையே. நம்ம என்ன பண்ணுறது? ஆர்மர் செஞ்சாச்சு. இப்போதைக்கு வந்து ஆர்மரை கழட்டி வைக்கலான்னு பார்த்தா ஆர்மரை பையன் மாட்டிகிட்டு இருக்கிறான். என்னடா நீ தம்பி இப்படி இருக்கிற, ஒன்று எடுத்தோடனே போட்டுக்கிட்ட பார்த்தியா? சரி கூட அடுத்த எப்படி சொல்ல, அது உனக்கு தான், கவலைப்படாத. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உட்டு தேவைப்படுகிறது. அந்த மரத்துலேருந்து உடச்சிக்கலாம். இந்த மாதிரி அழகாக டெக்கரேஷன் வச்சுக்கிறேன். அது அப்படியே இருந்துட்டு போகுது. அதனால் பார்த்தா இந்த மரத்துலேருந்து கொஞ்சோண்டு உட்டு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்மகிட்ட இது இல்லை, ஸ்டிக்கு தான் நினைக்கிறேன். ஸ்டிக் தான், ஆமாம் அது பேர் ஸ்டிக்கு தான். அது இல்லை குச்சி, தமிழில் சொல்லப்போனால் குச்சி, அது நம்மக்கிட்ட இல்லை. அதை செய்வதற்கு தான் இப்போதைக்கு நான் வந்துள்ளேன். இப்போ பிளாங்க்ஸாக மாற்றிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டு செஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் எங்கடா ஸ்டிக் எங்கே இருக்குது? இதையும் செஞ்சுட்டு அடுத்து இது செஞ்சுக்கலாம். அயன் ஸ்வாடு எடுத்தாச்சு, அயன் ஆக்ஸ் எடுத்தாச்சு. அயன் ஆக்ஸ் எதுக்கு இப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வாடும் ஆக்ஸும் ஒரே மாதிரி தான் சண்டை போடும். ரெண்டுமே வச்சு ஆடுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் அயன் ஆக்ஸை செஞ்சுக்கிறேன். மரம் வெட்டுவதற்கு அல்ல, அது சண்டை போடுவதற்கு. நீங்கள் இது மேன்ஷன் நினைக்கிறேன். மேன்ஷன்லையா இல்லை அது என்ன பிக்லன்ஸ்? ஐயோ பிக்லன்ஸ் இல்லை, அது என்ன ஒரு அவுட் போஸ்ட்டு, பில்லேஜர் அவுட் போஸ்ட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருத்தர் தான் இதை வச்சு சுற்றிட்டு இருப்பான். அவன் பேர் சரியாக தெரில எனக்கு. அவன் இதை வச்சு சுற்றிட்டு இருப்பான். டப்புன்னு போட்டு நம்மளை அடித்து தும்சம் பண்ணிடுவான். அவனுக்கு வந்து நான் அயன் ஆக்ஸ் தான் வச்சுருப்பான். ஆக்ஸு நமக்கு ஸ்வாடோட ஆக்ஸில் கொஞ்சம் பவர் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிறது. பட் ரெண்டுத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலாக தான் பவர் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு தேவையானதாக செஞ்சிச்சு. ஃபுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு பஞ்சம் இல்லை, கொஞ்சம் பொட்டேட்டோ இருக்குது. 34 பொட்டேட்டோ இருக்குது. அதில் வந்து ஒரு 20 பொட்டேட்டோ மட்டும் எடுத்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக போட்டுடலாம். மீதி 14 பொட்டேட்டோவும் அங்கேயே இருக்கட்டும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பொட்டேட்டோ வேக போட்டோம்னாலே அதுவே நமக்கு போதும். பேக்கடு பொட்டேட்டோவாக மாறிடும். அடுத்து அதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். கைஸ் இப்போதைக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். கைஸ் இப்போ நம்ம வந்துன்னா இந்த வீடியோவை இந்த இடத்துல முடித்துக்கொள்ள வேண்டும் தருணம் வந்துவிட்டது.
நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நெதர் ஃபோர்ட்ரஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், செதற விடுறோம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதோடய உங்களிருந்து விடைபெறுகிறேன். டாடா, பாய் பாய், குட் பாய்.